ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, ஒரு காலத்துல ராமனாக வாழாதவர்களுக்கு, ராமனாக வாழ முடியாதவர்களுக்கு, ராமனாக இல்லாதவர்களுக்கு எய்ட்ஸ் என்கிற பேரிலே யமன் வந்ததாக ஒரு தகவல். அதான உண்மை. அதாவது தனி மனித ஒழுக்கத்தை பேணாதவர்களுக்கு பாலியல் நோய்கள்லாம் வந்துடும். இந்த பாலியல் சார்ந்த நோய்கள் அப்படி இல்லாதவங்களுக்கும் சில விஷயங்கள் வருது. ஏன்னு கேட்டால், அந்தந்த மாதிரி சில பேரோட இயங்கும் பொழுது சில பால்வினை நோய்கள் தொற்றிக்கொள்கிறது என்று ஆதி காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த மாதிரி நோய்களும் இருக்கு. இது சூசகமான நோய்கள், சரியா? இந்த மாதிரிலாம் இருக்கு. இது போக இதையும் வச்சுக்கலாம். அதாவது பேரிட முடியாத அளவுக்கு நரம்புகள் பாதிச்சிடுறது, சோர்வான நிலைக்கு போயிடுறது. எலும்புரிக்கு நோயின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இழைச்சி போயிடும். அதுக்கு எய்ட்ஸ் விழுந்தவனும் அப்படிதான் ஆவான். இது எலும்புரிக்கு நோயாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பயப்படணும், சமூகத்தில் நம்மளை தாழ்மையாக நினைக்கணும் இல்லை. இது ஒரு வகையான ஒரு பாக்டீரியா, இது ஒரு வகையான தொற்று, அப்படித்தான் நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னு கேட்டால் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உடலிலே இருக்கக்கூடிய அதான் அந்த படையை வச்சுட்டாங்கல்ல, வெள்ளை எனும் படை இருக்குல்ல, வெள்ளை எண்ணு படை அத்தனையும் தூக்கி வீசிட்டு இருக்கு. நம்ம ஆரோக்கியமா போற மாதிரி போயிட்டு இருக்கோம். அதான் உண்மை. இந்த வெள்ளை எண்ணு படை குறைந்தவர்கள் மாட்டிக்கிறாங்க. அப்பதான் எலும்புரிக்கு நோய், ஆள் நீனா போயிடுறது, அப்படியே சோர்ந்து போறது, இரத்த சோகை ஏற்பட்டு, அது பிளட் அனிமிக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. இத்தனை விஷயங்களும் ஏன்டா ஏற்படுது? இப்ப எலும்பு நரம்புகளை பாதிக்குதா? அப்ப எலும்பு நரம்புகளை பாதிச்சோன்னா அதுக்கு ஒரு பேர் என்ன வேணா வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. ஏதோ பேர் இருக்கட்டும், எய்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இல்லை எலும்புரிக்கு நோயின்னு வச்சுக்குவோம், இல்லை நரம்பு சோர்வு நோயின்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். இதெல்லாம் காணாம போகணும்னா என்ன பண்றது? சிறந்த ஒரு விருந்து என்ன? மருந்து சொல்ல மாட்டேன்ல நான் தான். விருந்து என்ன? இதுக்கு என்ன விருந்து சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இதுக்கு அற்புதமான ஒரு விருந்து இருக்கு. என்ன? அதேதான், தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் மட்டுமே போதுங்களா? இல்லை, இங்கதான் விஷயம் அடங்கியிருக்கு. காலையில ஒரு டம்ளர் தேங்காய் பால், அதுல இஞ்சி சாறு கலந்துருக்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி சாறு கலக்கணும். தேங்காய் பால்ல இஞ்சி சாறு கலக்கணும். இஞ்சி சாறு கலந்த தேங்காய் பால் காலையில. மதியம் சுக்குத்தூள் 1 ஸ்பூன் போட்டு காய்ச்சின தேங்காய் பால். எல்லாத்துலேயுமே இனிப்பு போடலாம், தப்பு இல்லை. நாட்டு சக்கரை போடலாம். நான் சொல்றது சுத்தமான நாட்டு சக்கரை தயவு செய்து வாங்கி போடுங்கள். ரைட், என் கடமை சொல்லணும்ல நான். அதுக்கப்புறம் இரவு உணவு. இரவு தேங்காய் பாலா? கிடையவே கிடையாது. அப்ப இரவு என்னங்க சாப்பிட்றது? இரவு ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. கடுக்காய் தண்ணி நீங்க குடிச்சா மிடுக்காய் வாழலாங்கிறது தான். எடுப்பாய் அப்பவே நம்முடைய சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க வார்த்தையை. அப்ப கடுக்காய் தண்ணி குடிச்சா மிடுக்காய் வாழலாம்னா என்னங்க அப்படின்னா, கடுக்காய் தண்ணி எப்படிங்க குடிக்கிறது அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது செங்கடுக்காய்னு கடையில போய் கடுக்காய் தோலை வாங்கிங்க. தோல் தான் நமக்கு தேவை. கடுக்காயுடைய விதையை, அதாவது அதோடைய கொட்டையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. தோல் மட்டும் வாங்கணும். கடுக்கா தோல் கொடுங்க அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து இடிச்சு வச்சுக்கணும் தூளா. டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டு 200 ml தண்ணியில கொதிக்க விட்டுணும். நல்லா இரவு கொதிக்க விட்டுட்டு தூங்க போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால, கடுக்கா தண்ணி எப்ப குடிக்கணும்? தூங்க போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால உட்காந்து கொப்பிளிச்சு கடகடன்னு குடிக்கக்கூடாது. கொப்பிளிச்சு குடிக்கணும். ஏன்னா பல்லுக்கு நல்லது. ஆடுகின்ற பல்லை அசையாமல் செய்து விடும் கடுக்காய். வாடுகின்ற நரம்பை வளமாக்கி விடும். ஆடுகின்ற பல்லை அசையாமல் செய்து விடும். வாடி போன நரம்பு அப்படியே தோவா போச்சுல, அந்த நரம்பை எடுத்து நிமித்தி நீரா சிறப்பா வச்சிருக்கோம். தோய்ந்து போன தேய்ந்து போன எலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பை அந்த எலும்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் மாய்ந்து போக வச்சிடும். பாக்டீரியா அப்புறம் அதை தேவையில்லாத பாக்டீரியா செத்து போகும். எது செய்தத? கடுக்கா தண்ணி செய்யும். அப்ப அந்த விளைந்த செங்கடுக்காயுடைய தோலை வாங்கிட்டு வந்து இடிச்சு வச்சுக்கிட்டு
நீங்களே தயார் பண்ணணும். கடையில் வந்து வாங்குறதுங்கிறது நம்ம சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களே தயார் பண்ணிடுங்க, அது நல்லது. தோலை வாங்கிட்டு வந்து இடிக்கலாம், நல்லா இடித்து தூள் பண்ணி வச்சுங்க. 2 ஸ்பூன் நைட்டு படுக்க. இது வந்து என்ன செய்யணும்னா மலக்குற்றத்தையும் போக்கிடும், உங்களுக்கு காலையில் மோஷன் ட்ரபிளையும் போக்கிடும். இதை வச்சுக்கிட்டு இதில் வந்து நான் இதை குடிக்க முடியும், அதாவது துவர்ப்பாக தான் இருக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் இரவு குடிச்சிட்டு வெந்நீரில் குடிக்கணும். வெந்நீர் நல்லா காய வச்சு இளம் வெதுப்பாக இருக்கும்போது குடிச்சிட்டு படுத்துடணும். இவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு தொடர்ந்து 48 நாள் இதை செஞ்சுட்டு வாங்க. இதே போல தான் உளுந்தங்கஞ்சி சாப்பிடலாம். சத்தான உணவுகள், உளுந்தங்கஞ்சி எல்லாமே சாப்பாடு தான். அந்த புரோட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே போயிடாதீங்க. கண்டிப்பாக மாமிச உணவு ஆகவே ஆகாது. முட்டை முதல் கொண்டு மாமிச உணவுகள் ஆகாது, அவாய்ட் பண்ணிடுங்க. காய்கறிகள் சிறப்பாக வச்சுக்கோங்க, எல்லா காய்கறியும் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. புளி சாப்பாட்டில் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க, தக்காளி பயன்படுத்திங்க, அவ்வளோதாங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்க. இதை வந்து இவர்கள் சாப்பிட்டு வந்தா இதுவே போதுமானது. எது இப்போ நான் சொன்ன விஷயங்களே போதுமானது. அந்த எய்ட்ஸ்லேருந்து எலும்பு வரைக்கும் வரக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் சரி செய்து விடும். அதே போன்று இல்லைங்க, நம்ம தேங்காய் பால்லாம் நாங்கள் குடித்தோம், நல்ல வீரியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு, பயங்கர ட்ரீட்மெண்ட், லட்சக்கணக்கில் செலவெல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் தேரலைங்க, குப்பையாக தாங்க போச்சு உடம்பு, ஒன்றும் பண்ண முடியல, மூச்சு சுவாசிக்க முடியலங்க, அப்படிலாம் இருக்காங்க. டாக்டர்லாம் நாள் குடிச்சிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படிலாம் சொல்கிறவங்களாம் பாவம், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏன்னா மருத்துவர்கள் முயற்சி செய்தும் ஏன்னா உடல்கூறு ஒத்துழைக்கலை, அப்படிலாம் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னா, இங்கே தான் விஷயம் இருக்குது, தொடுவர்மம். இப்போ எல்லா நோய்களுக்கும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், தொடுவர்மத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அதை சில விஷயங்களை செய்தால் தொடுவர்மம், அதாவது ஒன்றுக்கு ஒன்று உதவி. இப்போ கல்லீரலில் போய் செரிமானத்தன்மை, அதாவது செரிமானத்தன்மை, குடல் வந்து செரிமானத்தன்மை இழந்துருச்சு. அப்போ எப்படி இந்த மருந்தே போய் வேலை செய்யும்? மருந்து என்பது விருந்து. விருந்துன்னா என்ன? நீங்கள் சாப்பிட்றது. இந்த சாப்பிட்ற விஷயம் அந்த உள்ள தள்ளுறது, அது போய் வேலை செய்யணும்ல. அப்போ சிறுகுடல் பெருங்குடல் தன்னுடைய பணியை செய்ய முடியாமல் போய் கல்லீரல் தன்னுடைய பணியை செய்யும், அதாவது உள்ளே உள்ள அவயங்கள் எல்லாம் உறுப்புகள் எல்லாம் வேலை அதாவது பழுதாயிருச்சு. கணையம் கெட்டு போனோன்னா எப்படி சுகர் ஏறுதோ, கணையம் புண்ணானோன்னா சுகர் கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்குதோ, அது மாதிரி கல்லீரல் கெட்டு போச்சுன்னா எல்லாமே டோட்டலாக கெடும். அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே தான் விஷயம் இருக்குது. சூட்சும நாடியை நாம் தொட வேண்டும். அப்போ இந்த சூட்சும நாடிகளை நாம் வந்து அந்த தொடுவர்மத்தின் மூலமாக சூட்சும நாடிகளை இயக்கிவிட்டு அங்கே வந்து சூட்சம மூலிகைன்னு மொத்தம் வந்து 7 மூலிகை இருக்கு. எப்படி 7 மூலிகை சூட்சம மூலிகை இருக்கு. மூலிகையிலேயே சூட்சம மூலிகை இருக்கு. இதை விட ராஜசூட்சம மூலிகைன்னு 2 மூலிகை இருக்கு. இது வந்து இதுக்குள்ள அந்த சித்தாவுக்குள்ள உள்ள வந்தவங்களுக்கு தெரியும். அந்த ராஜசூட்சம மூலிகை 2 மூலிகை எதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் விஷயங்கள் இருக்கு. இந்த ராஜசூட்சம மூலிகை 2 மூலிகை இருந்தாலே நம் உடலில் உள்ள 72,000 நாடியும் வசப்படும் நமக்கு. அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன யோகம் பயிலாமலேயே, அதாவது யோகாசனம் பயிலாமலேயே நீரில் மிதப்பாமே. இந்த மூலிகையோட பவரை சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். நீரில் மிதப்பான், நெருப்பில் நடப்பான், எல்லாம். அப்போ சித்தர்கள் அதான் செஞ்சாங்க. இப்போ சித்தர்கள் வந்து எப்படி பண்ணாங்கன்னா, அறிவு தன்னுடைய தவோ சக்தியால் பண்ணணும்னு சொல்றோம்ல, இந்த தவோ சக்தியால் கண்டுபிடித்த விஷயங்கள் தான் அவ்வளவுமே இப்படிதான் இருக்கு. ஆக மூலிகை இத்தனையும் செய்யும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில இந்த எய்ட்ஸ் நோயாளிகள், இந்த எலும்புரிக்கு நோயில பாதிக்கப்பட்டவங்க, இந்த ஹார்ட்டு, இப்போ ரொம்ப பேர் பாருங்க, இந்த ஆஸ்மா வந்தவங்கலாம் உள்ள எல்லாம் அரிச்சிச்சு சார் அப்படிம்பாங்க. எலும்பை போய் அரிச்சிடும். அது சளியில ஒரு வகையான பாக்டீரியாக்கள் உள்ள புகுந்து அந்த வேலை செய்யும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அதையே சரி செய்யக்கூடிய, சமன் செய்யக்கூடிய விஷயம் இருக்கு. அதுல ஒரு மூலிகை தான் கீழா நெல்லி. அப்ப கீழாநெல்லி மஞ்சக்காமாலையை சரி செய்வது தானே. மஞ்சக்காமாலை மட்டும் இல்ல, கரிசலாங்கண்ணின்னு ஒரு தலை இருக்கு. இதை வள்ளல் பெருமகனார் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அந்த
பச்சளை, அது ஒரு வகை, அதுவும் நம்மளை ஒப்பேற்றோம். இதே மாதிரி கீழா நெல்லி, இந்த கீழா நெல்லியை பூசம் வரக்கூடிய நாளில், எப்படி பூசம் வரக்கூடிய நாளில் கீழா நெல்லிக்கு காப்பு கட்டி முறையாக அதை எடுத்து, விளையாட்டு இல்லை அன்பர்களே, நான் சொல்றது தெரியுமா, உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரிய கலையை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே எதுக்கு பூச நட்சத்திரம், அது தை மாதமாக இருந்து பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த இதுக்கு காப்பு கட்டி, எதுக்கு கீழாநெல்லி காப்பு கட்டி அந்த சமூலத்தை அப்படியே கொண்டு வந்து அதை சூரியனுடைய வெளிச்சம் படாமல் நிழலிலேயே உலர்த்தணும். வெளிச்சமே பற்றக்கூடாது, நிழலிலேயே காய வைக்கணும். காய வச்சு அந்த பவுடரை கொம்புத்தேன்ல தொடர்ந்து கொடுத்து வர உயிர் போகும் நிலையில் உள்ளவன் உயிர் பிழைப்பான். எல்லா சித்த வித்தியார்த்திகள்ட்டையும் இந்த மாதிரி பூச நட்சத்திரத்தில் எடுத்த இந்த பஸ்பம், இந்த பொடி வச்சிருப்பாங்க. அவங்க குறுமருந்துக்கு எப்படி அவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்களோ அது மாதிரி இந்த மருந்தும் ஒரு சித்த வித்தியார்த்தியிடம் இருக்கும். அவன் தான் சித்த வித்தியார்த்தி. நாட்டு மருந்து தெரிஞ்சவங்களே அதை வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டா இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் என்னன்னா உயிர் போற தருவாயில் உள்ளவனை காப்பாற்றும். இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆகவே இதனால என்ன சொல்றேன், இந்த கிளான் இது காப்பு கட்டி இந்த மாதிரி, அதாவது போராடக்கூடியவர்களை அப்படி நம்ம காப்பாற்ற முடியும். வர்மத்தாலும் காப்பாற்றலாம், இப்படி காப்பாற்றலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா தர்மத்தாலும் காப்பாற்றலாம். எப்படி? வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நோயாளிகள் ஒவ்வொரு பூச நட்சத்திரத்திலையும் பசுமாட்டுக்கு அவங்க கையால இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதையும் கொடுத்து வந்தாங்கன்னா மீண்டும் இரத்த முறுக்கு ஏற்பட்டு விடும். மீண்டும் இரத்த ஓட்டம் மிக சிறப்பாக வந்துடும். அணுக்கள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்துடும். பிரபஞ்சம் கருணை காட்டிருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் சூட்சமும். ஆகவே அன்பர்களே, இப்படிலாம் இருக்கிறது. ஆகவே இந்த மோசமான நோயிலிருந்து விடுதலை ஆக முடியுமானா அதுக்கு தான் இவ்வளவும் நான் சொன்னேன், இந்த விளக்கம் பூரா சொன்னேன். இப்படியும் விடுதலை ஆக முடியும். ஆக இப்படி விடுதலை ஆக வேண்டும் என்றால் சித்தரின் சொற்படி நாம் நடக்க வேண்டும். எப்படி என்று கேட்டால் இப்படித்தான். எப்படி? அவங்க சொன்னபடி புளி சாப்பிடக்கூடாது, அந்த கண்டிஷனோட மாமிச உணவுகளை தவிர்த்தரணும். இந்த மாதிரி இருந்து இப்படி என்னென்ன மாதிரி நிலையில் நம்ம உடம்பு இருக்கோ அதுக்கு தக்கவாறு நம்மளை அந்த மாதிரி மருத்துவத்தை மேற்கொண்டோம்னா எந்த நோயிலிருந்து விடுபடலாம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து வாழ்க்கையிலே சில அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்று நீங்கள் உய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சித்தர்களை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.